Dear Vestigians, good morning, good morning, good morning. Ashok Pesna, Senior Area Sales Manager. ஈவினிங் வித் கிரவுன் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அதை அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற இந்த பொசிஷன். The greatest thing in this world is not so much where you stand. அதாவது நமக்கு எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்தது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே. ஆனா as in what direction you are moving. பிகாஸ் இன்னைக்கு வாய்ப்பு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வெஸ்டீஜோட வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான். வெஸ்டீஜோட பொருட்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான். வெஸ்டீஜோட ஆத்ம நிர்பார் சக்சஸ் பிளான் அப்படிங்கிறது இதுவும் எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஸோ இது எல்லாமே கத்துக்கிட்டு நம்ம அதே இடத்துல இருக்கோமா, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன் வாட் டைரக்ஷன். ஸோ ஒன்ஸ் இந்த விஷயங்கள் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கட்டும், நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிளான் இருக்கட்டும், இது சரியாக வழிமுறைப்படுத்தி ஒரு கரெக்டான லெவலுக்கு நம்ம ரீச் ஆகி போயிட்டு இருக்கோமா, நம்மளுடைய வருமானத்தை நம்ம பெருக்கிறோமா, அந்த பொருளாதார சுதந்திரத்தை நம்ம விரும்பத்தக்க வகையில் நம்ம அடைஞ்சோமா, இது எல்லாமே லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இந்த நிலை இதை அடையக்கூடியதான் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷன். ஸோ அதுல தான் இன்னைக்கு நம்முடைய சீஃப் கெஸ்ட் அவருடைய சக்சஸ் ஸ்டோரியை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறார். ஒரு குரங்கு ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கு. அப்ப கீழே வந்து ஒரு பாம்பு அப்படியே நெளிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த குரங்குக்கு அந்த பாம்பை பார்க்கும்போது ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இது தோணுது. இது ஏதோ ஒன்று வளைஞ்சு இது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருது. பாம்பு அப்படியே லைட்டா கொஞ்சம் சீண்டி பார்க்குது. பாம்பு அப்படியே சிரி இப்படி வருது. இது ஒரு விளையாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுது, திரும்ப அந்த பாம்போட கழுத்தை போய் பிடிச்சிருது. பாம்பு கழுத்தை பிடிச்ச உடனே தான் அந்த சீரியஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சது. அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாம்பு. அதோட சீற்றம் அதிகமாக இருக்கு. அது பக்கத்துலேயே அது விடக்கூடிய அந்த மூச்சு காத்து அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப விஷத்தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு பாம்பாக தெரியுது. அப்ப இந்த குட்டி குரங்கு அதை தன்னை வந்து கொஞ்சம் அப்படி சேஃபான டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு இந்த பாம்பை வந்து தள்ளி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்ப அதுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன அப்படின்னா, இந்த பாம்பை விட்டோம் அப்படின்னா பாம்பு வந்து கண்டிப்பா கொத்திரும், உடனடியா உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த குரங்கோட இருக்கக்கூடிய மற்ற குரங்குகள், அதோட சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வந்து பாக்குதுங்க. வந்து பார்த்துட்டு இந்த குட்டி குரங்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிச்சு அப்படின்னு எல்லா மற்ற குரங்குகளுக்குமே வந்து தெரிய வருது. ஸோ சில குரங்குகள் வந்து இந்த மாட்டிக்கிட்ட குரங்கோட காது படவே சொல்லுது. குரங்கு விட்டுருச்சு அப்படின்னா பாம்பு வந்து உடனடியா அதை போட்டுரும், அந்த குரங்கு வந்து ஸ்பாட்ல வந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து அதிக பயமுறுத்தல் தான் கொடுத்துட்டே இருக்கு. இப்படி ஒருத்தரா பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாருமே வந்து இந்த குரங்குக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு முன் வரவே இல்லை. இந்த குரங்கு வந்து மனசால அப்படியே வந்து கடவுளை வேண்ட ஆரம்பிக்குது. ஐயோ, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சா, இது ஒரு விளையாடத்தனமா நினைச்சு அந்த குரங்கை நம்ம அந்த பாம்பை நம்ம பிடிச்சோம். ஆனா அந்த பாம்பை வந்து இன்னைக்கு நம்ம உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதுல நான் எப்ப தப்பிக்க போறேன், என்னை காப்பாடுறதுக்கு ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நோக்கி அந்த குரங்கு வந்து பிரார்த்திக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் ஆகுது. ஒரு வயதான ஒரு முனிவர் வந்து அந்த பக்கமா வராரு. வந்துட்டு இந்த காட்சியை பாக்குறாரு. குரங்கு கையில இருக்கக்கூடிய இந்த பாம்பை பாக்குறாரு. ஞான திருஷ்டியில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். அந்த குரங்கோட பயத்தையும் அவர் பாக்குறாரு. இந்த குரங்கிட்ட போய் சொல்றாரு, எவ்வளவு நேரம் தான் இந்த பாம்பை வந்து நீ கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க போற, இந்த பாம்பை வந்து வெட்டுரு அப்படிங்கிறார். குரங்கு சொல்லு, நான் ரொம்ப நேரமா இந்த பாம்பு வந்து நான் கையில பிடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வந்து உயிர் பயம் இருக்கு, இதை நான் விட முடியாது, இதை விட்டா திரும்ப வந்து இந்த பாம்பு வந்து என்ன கொத்திரும், நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த முனிவர் சொல்லாரு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் இருக்கேன் இல்லையா, நான் சொல்றேன் இல்லையா, இந்த பாம்பை கையை விட்டு தூர எரிஞ்சிரு அப்படிங்கிறார். இந்த குரங்கும் அந்த பயத்துல எங்கேயாவது எரியும் போது திரும்ப அதோட அந்த பல்லு பட்டு இந்த குரங்கு உடம்புல இந்த விஷம் ஏறிடுமோ அப்படின்னு பயந்துட்டே பார்த்துட்டே இருக்கு. முனிவர் திரும்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த பாம்பு செத்து பல மணி நேரம் ஆச்சு, அதனால தைரியமா அந்த பாம்பை விட்டுடு அப்படின்ட்டு அந்த குரங்கு கிட்ட சொல்றாரு. ஒரு பயத்திலேயே அந்த குரங்கு வந்து அந்த பாம்பை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கையை ரிலீஸ் பண்ணி விடுது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து ஏற்கனவே செத்து போயிருது. முனிவர் சொல்றாரு, அந்த பாம்பை பிடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு மூச்சு திணறல் வந்து கண்டிப்பா அது செத்துருக்கும்.
ஆனா உனக்குள்ள இந்த பயம் என்ன அப்படின்னா, அதை விட்டுட்டா எங்க திரும்ப நம்ம கொத்திருமோ, நம்ம செத்து போயிருமோ அப்படிங்கிற பயத்திலே இத்தனை நேரமும் இந்த பாம்பை நீ கையில பிடிச்சிட்டே இருந்த. இதே மாதிரிதான் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கையில இருந்தாலும் அந்த ஒரு பயத்துல இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட இது பண்றது நல்லதா, அது பண்றது நல்லதா, இது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்ல வேற பிசினஸ்குள்ள போனா அது நமக்கு வந்து நல்லது நடக்குமா அப்படின்னு இந்த பாம்பு நம்ம கொத்தும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த பயத்தோட நீங்க நிறைய பேர் வந்து அடுத்து முன்னேறாம அதே இடத்துல அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. இந்த வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம நஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு முடிவோடு நம்ம இறங்கி செய்யும் போது நிச்சயமாக வெற்றி நமக்கு காத்துட்டு இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய லீடர் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவர், 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன நபர், அவர் வந்து வாழ்க்கை அதோட முடிஞ்சு போயிடுச்சு, நம்மளெல்லாம் இனிமே வந்து படிப்பு ஏறல, வாழ்க்கையில இனிமே எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு அவரால் முன்னேறி இருக்க முடியாது. அவர் கையில யோசிச்சு பாருங்க, மற்ற எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பாம்பை எப்படி இந்த குரங்கு கையில பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இவர் வந்து நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியா பேசியிருப்பாங்க. 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, எங்க லைஃப்ல வந்து உருப்பிட போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த பயத்தை அவர் தூக்கி போட்டார். அவர் தூக்கி போட்டு நிச்சயமாக லைஃப்ல ஒரு பெரிய நிலையை என்னால அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வெஸ்டீஜ் வியாபாரத்தை எடுத்தார். வெஸ்டீஜ் வரத்துக்கு முன்னாடி டிவி மெக்கானிக்கா மட்டும்தான் இருந்தார். அந்த டிவி மெக்கானிக்கா இருக்கும்போது அவருக்கு மேக்சிமம் கிடைச்ச வருமானம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய், அவ்வளவுதான். அந்த 10,000 ரூபாய் வருமானம் நிலையாக இருந்ததுன்னா நிச்சயமா நிலையாகவும் அது இல்லை. அதை தாண்டி ஒரு கட்டத்துல அவருக்கு இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பை அளித்தவர். இதுல இருக்கக்கூடிய ட்ரைனிங் சிஸ்டம்னா என்ன, வெஸ்டீஜோட கல்ச்சர் என்ன, வெஸ்டீஜோட சிஸ்டம் என்ன, இதுல எப்படி வந்து முறையாக நம்ம இந்த வந்து வியாபாரத்தை செய்யணும், இத்தனை விஷயங்களும் சொல்லி கொடுத்து அவரும் ஒரு விஷயங்களும் முறையாக கத்துக்கிட்டு, பாடத்துல வேணா அவர் வந்து படிக்காம இருக்கலாம், ஆனா வெஸ்டீஜ் பாடத்தை முழுமையாக படிச்சார். அவர் படிச்சதோடு மட்டும் இல்லாமல் அது முறையாக செயல்படுத்தவும் ஆரம்பிச்சார். அப்படி தொடர்ந்த அவருடைய வாழ்க்கை வெஸ்டீஜ்ல அவருடைய முதல் மாத வருமானம் அப்படிங்கிறது 16 ரூபாய். யோசிச்சு பாருங்க, எல்லாருமே வந்து கண்டிப்பா அவருடைய ஸ்பான்சர்ஸ், அவங்க மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே இந்த பிசினஸ் பத்தி மிகப்பெரிய அளவுல எல்லாமே பேசியிருப்பாங்க. நிச்சயமாக அந்த டைம்ல நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கில் இன்கம் வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து சொல்லும் போது இவர் முதல் மாத வருமானம் அப்படிங்கிறது வெறும் 16 ரூபாய் பார்க்கும்போது நிச்சயமாக இவருக்கும் அந்த ஒரு டிஜெக்ஷன் மோடுக்கு அவர் போயிருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அந்த 16 ரூபாய் தானே அப்படின்னு வந்து அவர் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பிச்சார். அதனால தான் நான் சொல்றது, கிரேட் திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் சோ மச் வேர் யூ ஸ்டாண்ட். 16ஓட அவர் நிக்கல. as in what direction you are moving, அடுத்தடுத்த நிலைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத புரிச்சுட்டு எந்த இடத்துல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல அவரோட உழைப்பை போட ஆரம்பிச்சார். அதன் மூலமாக வெஸ்டீஜ் மூலமாக 6 ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிட்டு வந்திருக்காரு. வெஸ்டீஜ் மூலமாக 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃபோர்ட் ஆஸ்பயர் கார் வாங்கியிருக்காரு. 16 ரூபாயில ஆரம்பிச்ச அவருடைய வருமானம் 2,29,000 மேல இருந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல அவர் வந்து அந்த பயத்தினால இதை விட்டு இருந்தாரு, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, நம்ம படிக்கல, நமக்கு இந்த வியாபாரத்தை செய்ய முடியாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நிலையை அவரால் அடைஞ்சிருக்க முடியாது. கரெக்டான ஒரு டைரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அவர் அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவர் போக ஆரம்பிச்சாரு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். எப்படி அவர் போனாரு, எந்த வகையில இந்த சாதனையை அவர் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் மூலமாகவே நம்ம தெரிஞ்சிருக்க காத்துட்டு இருக்கோம். So ladies and gentlemen, join me to welcome Crown Director from Kanyakumari District, Mr. S. Sivadas for this evening with Crown. Sir, மனதார உங்களை வரவேற்கிறேன். Good morning, sir. Good morning. Good morning to all. Good morning to all. I am Sivadas, Ground Director of Vestige from Nagarkoil.
முதல் முறையாக என்னுடைய கடவுளுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய பேருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். அதில் வந்து நம்முடைய மேனேஜ்மெண்ட் மிஸ்டர் கௌதம்பாய் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்வர்சிங் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தீபசூத் சாருக்கும் நன்றி. என்னுடைய டாப் லெவல் அப்ளைன் மிஸ்டர் சுஸ்தார் சிங் சாருக்கும் நன்றி. RS ராஜன் சாருக்கும் நன்றி. பரூச் சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுதா சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வந்து என்னுடைய ரோல் மாடல்னு சொல்லுவாங்க, சாருடைய ரோல் மாடல் தான் நான். டிவிஎஸ் பவுல்ராஜ் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த என்னுடைய நண்பர்னு சொல்லுவாங்க மணியரசு சார், அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து இறை தூதர் போல இந்த வாய்ப்பை தந்த, இந்த பிசினஸுக்கு ஒரு துணையா நின்று சக்சஸ் அடைய வச்ச என்னுடைய சதீஷ்குமார் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊர் வந்து நாகர்கோவில் பக்கம் மண்டே மார்க்கெட். மண்டே மார்க்கெட்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் என்னுடைய நான் பிறந்து வளர்ந்த ஊர். சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். ஓகே, ஷேர் பண்ணிருக்கு தெரியலையா? வரல, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஒரு நிமிஷம். ஷேர் பண்ணல. சார் ஓகே? எஸ் சார், இப்போ வருது, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். என்னோட ஊர் வந்து நாகர்கோவில்ல இருந்து ஒரு பக்கத்தில் தான் மண்டே மார்க்கெட்னு ஊர். அதுல இருந்து நான் பிறந்த ஊர்னு பார்க்குற சமயம் வந்து ஒரு கிராமம் 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். மங்காரன்னு ஒரு ஊர். அதில் என்னுடைய சின்ன வயசுல உள்ள குழந்தை பருவத்தில் உள்ள ஃபோட்டோ. நான் படித்தது வந்து முதல்ல வந்து பிரைமரி ஸ்கூலில் வந்து நெய்யூரில் படித்தேன். நெய்யூரில் படிச்சுட்டு இருக்க சமயம் வந்து என்னுடைய அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து விவசாயம் கூலி தொழில் பண்ணக்கூடியவங்க. அப்போ திடீர்னு அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆயிட்டு, என்னன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம். அப்போ இதனால எந்த வேலைக்குமே போக முடியலை. அப்போ தான் என்னுடைய அம்மா வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை செய்து எங்களை வந்து வளர்க்குறாங்க. நானும் என்னுடைய சகோதரி அக்கா ஒரு தங்கச்சி இருந்தாங்க. எங்களை 3 பேரையும் வளர்த்தி கொண்டு வந்தாங்க. அடுத்தபடியாக வந்து அரசு மேல்நிலை பள்ளிக்கு வந்து நான் 10ஆம் கிளாஸ் படித்தேன். 10ஆம் கிளாஸ் வந்து படிச்சுன்னு இல்லாமல் நான் வந்து என்னை மேலே போக முடியல. ஏன்னா ஃபெயில். ஏன்னா படிப்பு பண்ண முடியல, தொடர்ந்து பண்ண முடியல. எதனால பண்ண முடியலன்னா, அந்த ஸ்கூலுக்கு வரணும்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும் ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்பாவுக்கு சுகம் இல்லை. அம்மா வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலை செய்து தான் என்னை வந்து காப்பாற்றக்கூடிய நிலைமையில இருக்கு. அந்த மாதிரி அளவில் படிக்க வைக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து தோத்த உடனே என்ன நினச்சேன்னா, நான் வந்து அடுத்து வந்து ஏதோ ஒரு தொழில் படிக்கலாமே, கார் மெக்கானிக்கலோ ஏதாவது படிச்செடுத்து வாழ்க்கையில் தொழில் படித்தா நம்ம வந்து சம்பாதிக்கிற முறையில் தொழில் படிக்க வந்தேன். முதல்ல வந்து நான் வந்து மெக்கானிக்கல், கார் மெக்கானிக்கல் படிக்கிறது வேண்டி வந்து மண்டே மார்க்கெட் ஊரில் வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் வந்தோம். வாடகை வீட்டில் வந்துட்டு கார் மெக்கானிக்கல் போயிட்டு இருக்க சமயம் வந்து ஏதோ வேலையை படிச்சுட்டு இருக்க சமயம் வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. என்னன்னா, ஒரு இரும்பு பிசுறு வந்து என்னுடைய இடது கண்ணில் வெளியில் பட்டு கண் ஆப்ரேஷன், அரவிந்த் மருத்துவமனை மதுரையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி 6 மாதம் வீட்டை விட்டு வெளியே இறங்கல. அந்த சமயத்தில் வந்து நான் என்னன்னா, நான் இது என்னுடைய பழைய ஃபோட்டோ. அந்த டைமில் வந்து தினக்கூலி வேலைகள் என்னன்னா, கீரை, இந்த மார்க்கெட்டில் கீரை விற்கிது, அதுபோல் வந்து காய்கறிகள் வியாபாரம் பண்ணக்கூடியது,
கூலி வேலைகள், இது மண்ணு சுமக்குது, கொத்தனார் கையாள், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி எடுத்து இருந்தேன். அப்போதான் அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஷாப் வேலையை இது பண்ணேன். அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு என்னென்னா அந்த கண்ணில் பட்டுறது நான் வந்து அடுத்த பண்ணக்கூடிய ஒரு வேலைன்னா நம்ம தொழில் அடுத்த இனியும் ஒரு தொழில் பண்ணணும். இனியும் ஒரு தொழில் பண்ணணும்னா அது என்ன படிக்கணும்னா நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிவி மெக்கானிக்கல் படிக்கணும். இதுக்கு என்ன வேடிக்கைன்னா நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்க வர பழைய ஊரில் வீட்டில் வந்து கரண்டே கிடையாது. கரண்ட்னா என்னன்னு தெரியாது. அந்த கரண்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது. ஆனால் இங்கே வாடகை வீட்டில் வந்து கரண்டை பற்றி தெரிஞ்சு அதில் இருந்து தான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறதுக்கு முடிவெடுத்தேன். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பணம் கட்டி ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நிலைமை தான் வந்திருக்கு. ஏன்னா கடையில் போய் நின்று படித்து தர மாட்டாங்க. ஏன்னா கடையில் நின்று பார்த்தேன் யாருமே ஒன்றுமே சொல்லி தரல. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் வேலை படிக்க சமயம் வந்து அதுக்கு ஃபீஸு கட்டுறதுக்காண்டி வீட்டில் பணம் இல்லை. அப்போ என்னன்னா இந்த கல்யாண வீட்டுகளில் ட்ரம் செட்டு வாசிக்காங்களே அதுக்காண்டி நான் வந்து நான் போவேன். 100 ரூபா 200 ரூபா கிடைக்கும். அதை வச்சு எலக்ட்ரானிக்ஸ் வேலையை வந்து தொழிலை கற்றுக்கொண்டேன். கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கொண்டுட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறேன். 40 ரூபா சம்பளத்துக்கு, டெய்லி 40 ரூபா தருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்ன இருக்கும். ஆனால் இந்த 40 ரூபா சம்பளத்தை வச்சு வீட்டு வாடகை எனக்கு செலவு கரண்ட் பில் இதெல்லாம் வந்து போக சும்மா மிஞ்சாது. அப்போ என்னுடைய சகோதரிக்கு அக்காளுக்கு மேரேஜ் ஆகுது, அடுத்து வந்து தங்கச்சி மேரேஜ் ஆகுது. அப்போ கொஞ்சம் சொத்துலாம் ஊரில் இருந்து அதெல்லாம் விற்றெடுத்து அவங்கள மேரேஜ் பண்ணி நான் வந்து வெறும் 0 நிலையில் இருக்கிறேன். வாடகை வீடு 0 நிலை. அப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு பார்க்குற சமயம் வந்து அப்போ தான் அந்த டைமில் வந்து என்னோட நண்பர் ஒரு நபர் வந்து இப்படி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரம் இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. இதில் சம்பாதிக்கலாம், 2000 ரூபா கட்டினா போதும் பொருள் வாங்கலாம், உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பாதிக்கலாம். அப்போ தான் கூப்பிட்றாங்க. நான் நெட்வொர்க் மார்க்கெட்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ இப்படி இந்த பொருளை விற்கணும், ஆளை சேர்க்கணும் இப்படி சொன்னோன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. சரி நண்பர் சொன்னாலேருந்து ஜாயின் பண்ணேன். அதில் ஏதாவது கிடைக்கட்டுன்னு முறையில் வந்து ஜாயின் பண்ணேன். அதில் வந்து என்னோட லைஃப் வந்து ஒரு 3 வருஷம் 3லேருந்து 4 வருஷம் வந்து அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ என்னன்னா அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. அப்போ தான் திங்க் பண்ணுறேன், என்னுடைய அக்காளுடைய புருஷனை வந்து திருச்செந்தூரில் வந்து இது கார் எலக்ட்ரிஷனாக இருக்காங்க. அப்போ அங்கே வர சொன்னாங்க, அங்கே வேலையை கற்று அங்கேயே இதை பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போ சரி நான் அங்கே போனேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீ வேண்டான்னு முறையில் தான் அங்கே போனேன். அங்கே போய் பார்க்க சமயம் வந்து அங்கே வீடெல்லாம் கிடையாது. அந்த ஒர்க் ஷாப்பே ஒரு 10க்கு 8 அடி தான் இருக்கும் அந்த ரூம். அதில் தான் பேட்ரி, அதில் தான் தங்கணும், அதில் தான் எல்லாமே. அப்போ அதில் தங்கிட்டு 6 மாதமாக வந்து பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன். பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இடங்களில் போய் தான் நான் வந்து குளிச்சுட்டு ஹோட்டல் சாப்பாடு இந்த வாழ்க்கை வந்தேன்னா எனக்கும் அது வந்து ஒத்து வரல. அதுலேருந்து மீண்டும் என்ன செய்யணும்னா எலக்ட்ரானிக்ஸ் தொழிலை வந்து சொந்தமாக பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அதில் வந்து சொந்தமாக பண்ணலான்ட்டு என்ன பண்ணலாம்னா கடை போடணும்னா அதுக்கும் பணம் தேவைப்படுது. அதுக்கும் சுமார் ஒரு 10,000 to 50,000 அந்த டைம் தேவைப்படுது. அப்போ கடை போடவும் வழி இல்லை. என்ன பண்ணலான்னா ஒரு ஐடியா வந்து ஊரில் வந்து ஒவ்வொரு கடைகளோட ஒர்க்கை கேட்டு வாங்குவோம், செகண்ட் ஹேண்ட் டிவிகள் வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம். அந்த முறையில் வந்து செகண்ட் ஹேண்ட் டிவி வந்து வாங்கி நல்லாக்கி நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த கடைகளோட வேலையை வந்து நான் நைட்டும் பகலுமா செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. ஆனால் நான் பண்ணக்கூடிய தொழிலெலாம் வாங்க முடியல. ஆனால் சம்பாதிக்கணும் முறையில் என்ன பண்ணேன்னா கடையில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் கேட்டு வாங்குவேன். பீஸ் ஒர்க், இந்த கடையில் இந்த வேலை முடிச்சிருந்தா இந்த இடத்துல போய் டோர் சர்வீஸ் பண்ணால் இவ்வளோ ரூபா தருவாங்க. அப்படி ஒவ்வொரு கடைக்கு ஒரு 5-6 கடை எனக்கு வந்து டோர் சர்வீஸ் தந்தாங்க. நான் வந்து நைட்டும் பகலும் அந்த டோர் சர்வீஸ் பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை டிஷ் மாட்டக்கூடிய இது, அது டிஷ் மாட்டு இருக்கமே. அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு வந்து பக்கத்தில் விலைக்கு வாங்குறேன், பழைய விலைக்கு. அதுக்கு எனக்கு அக்கா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த வீடை விலைக்கு வாங்கி நான் வந்து அது கொஞ்சம் கடன் இருந்து அந்த கடத்தோட மேரேஜ் பண்ணுறேன். மேரேஜ் பண்ண அப்புறம் வந்து இந்த டிஷ் மாட்டு வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். டிஷ் மாட்டுது, பழைய டிவி மெக்கானிக்கல் பண்ணிட்டு இருக்க சமயம் வந்து ஒரு ஐடியா தோணும், சொந்தமாக ஒரு கடை பண்ணலாமே, கடை வச்சா நமக்கு வந்து சம்பாதிக்கலாம்.
இவ்வளவு நாளும் எம்ப்ளாயிஸா போயிட்டு இருந்தோம், இன்னும் செல்ஃப் எம்ப்ளாயிஸ். நம்மோட உழைப்பை நமக்கே பயன்படுத்தினா வருமானம் வரும்னு முறையில வந்து அன்னையிலிருந்து எனக்கு அதுக்கும் பணம் இல்லை. என் ஒய்ஃபுடைய நகையெல்லாம் வச்சு ஒரு வந்து சொந்தமா ஒரு கடை ஆரம்பிப்பேன். சிவா எலக்ட்ரானிக்ஸ்னு அதுக்கு பேரு. அப்படின்னு ஒரு 3-4 வருடங்கள் ரன் பண்ணிட்டு இருக்க சமயம் வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்க தொடங்கினேன். என்னன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா டெய்லி சம்பாதிக்க தொடங்கினேன். தொடங்க சமயம் வந்து அப்பதான் நினைக்கிறேன், வீடு வந்து என்னோட வீடு வந்து பழைய வீடு வந்து ஓடு வீடு, மழை பெய்தான் ஒழுகும் அந்த மாதிரி நிலையில இருக்கு. அப்பதான் வீடை வந்து கொஞ்சம் புதுப்பிக்கணும்னு முறையில வந்து நான் வந்து கடையையும் போட்டுட்டு வீடை வந்து கெட்ட சமயம் வந்து கடையில இருக்கிற வேலைகள் வந்து கைமாறி போகுது, பிசினஸ் கைமாறுது. கடையில நிறைய நேரம் டைம் கொடுக்க முடியாது, ஏன்னா வீட்டு வேலை இருக்கு. வீடை கட்டணும், அதுக்கப்புறம் தான் கடையை பின்னி கண்டினியூ பண்ண முறையில வந்து வீடு வேலை முடிஞ்ச பிறகு கடையை கண்டினியூ பண்ண சமயம் வந்து என்னன்னா என்னோட சேல்ஸ் வந்து அடி வாங்குது, டெக்னாலஜி மாறுது. ஏன்னா முன்னால வந்து என்னோட தொழில ஆரம்பிக்கிற சமயம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிவில தான் ஆரம்பிச்சு, அடுத்த கலர் டிவி, அடுத்து வந்து எல்சிடி எல்இடி இந்த மாதிரி இது வந்து டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும். பழைய வேலைகள் வர வர ஒதுங்கிட்டு இருக்கும், புதிய டெக்னாலஜி மாற வர வந்துட்டு இருக்கணும், என்ன அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தொழில் தான் எலக்ட்ரானிக்ஸ் தொழில். முன்னாடி இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இன்னும் இல்லை, முன்னாடி இருக்கக்கூடிய கலர் டிவி இன்னும் இல்லை, இன்னும் செவர்ல மாட்டக்கூடிய எல்இடி டிவி. அப்போ டெக்னாலஜியை வந்து மாற்ற ஆரம்பிச்சு, அதுக்கும் பணம் நிறைய தேவைப்படுது. அப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு பணம் சம்பாதிக்கணும், இந்த வருமானம் போறாரு, கடன்கள் இருக்கு, கடன்கள் நிறைய இருக்கு, கடன்களை தீர்க்கணும்ன்ற முறையில வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா, ஏதாவது நைட்டோ பகலோ பண்ணக்கூடாதுன்னு எண்ணிட்டு இருக்க சமயம் வந்து அந்த டைம் தான் என்னுடைய ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். இதுதான் சிவா எலக்ட்ரானிக்ஸ். அப்போதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. என்னன்னா என்னுடைய நண்பர் மிஸ்டர் சதீஷ்குமார் சார், அவர் வந்து இன்னொரு நிறுவனத்தில் இருக்கிற சமயம் வந்து அவர் வந்து நல்ல ஒரு பழக்கம். ஏன்னா அவருடைய நட்பு ரீதியாக நான் பழகினேன். ஏன்னா அவரும் அவருடைய அப்ளையர் மணிகண்டன் சொன்ன எப்போ பார்த்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் பார்க்க முடியும். அப்போ அவர் என்னுடைய கடைக்கு வந்து இந்த வாய்ப்பு கொண்டு வராங்க, வெஸ்டேஜ் வாய்ப்பை. வர சமயம் எனக்கு என்னதோ டவுட், என்னடா இவங்க ஏதோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் கொண்டு வராங்க, என்ன ஆனாலும் அவங்க கொண்டு வரக்கூடிய பிசினஸ்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் ஒரு முடிவோடு இருந்தேன். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய பணத்தை இழந்திருக்கேன். ஏன்னா நான் நிறைய மீட்டிங் ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அதில் ஜெயிக்க முடியல, நெட்வொர்க் மார்க்கெட்னா ஜெயிக்க முடியாத ஒரு முடிவில் இருக்க சமயம் வந்து அவங்க வாய்ப்பை கொண்டு வராங்க. கொண்டு வர சார்ட்ட சொன்னேன், சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே வேண்டாம், தயவு செய்து விட்டுருங்க, ஏன்னா என்னுடைய தொழிலே போகிறோம், நான் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே முன்னேறி வந்துட்டு இருக்கேன், மீண்டும் நெட்வொர்க் மார்க்கெட்டில் போய் என்னை வந்து சோப்பு பேஸ்ட் விற்கவே தயார் இல்லை, தயவு செய்து விட்டுருங்க சார் சொன்னேன். இல்லை சார், நீங்கள் பார்க்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட் அது இல்லை, இது வேற, நீங்கள் பாருங்க. சரி, வந்தது யாருன்னு பார்க்க நண்பர்கள், அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும், வேணாம்னு சொல்ல முடியாது, மூத்த அடிச்ச பொருள் சொல்ல முடியாதுங்கிற முறையில் வந்து எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை நான் கடையை மாற்றி வாங்குறதுக்கு பதிலாக இவங்கள்ட்ட வாங்கினா ஏதாவது இவங்களுக்கு கிடைக்கும், கடையை மாற்றி வாங்கினா இவங்களுக்கு கிடைக்கணும் முறையில் தான் நான் வந்து கடையை மாற்றி ஸ்டார்ட்டை வாங்கினேன். பொருளை மட்டும்தான் வாங்கினேன். பொருளை வாங்கி நான் யூஸ் பண்ண தொடங்கினேன். பொருள் நல்லா இருந்துன்னு மறுபடியும் ஸ்டார்ட்டை கேட்க சமயம் சார் சொன்னாங்க, சார் நான் வந்து பொருள் விற்க வரல, இது வந்து ஒரு சூப்பரான கம்பெனி, இல்லை நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், நான் பிஸ்னஸ் வாய்ப்பு தான் உங்களுக்கு தந்திருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ அவர் சொன்னாங்க, ஒரே ஒரு மீட்டிங் வாங்க சார், அதில் உங்களுக்கு எல்லாமே புரியும்னு சொன்னாங்க. நான் என்ன சார், எனக்கு டைமே இருக்காது, ஏன்னா காலைல 6லேருந்து நைட்டு 10 மணி 11 மணி அவங்க வீடு போய் சேர்றதுக்கு எனக்கு அதுக்கு இடையில கமிட்மெண்ட்னால நான் ஒரு நாள் கடை போட்டுனாலே எனக்கு வந்து இந்த டெய்லி கலெக்ஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் பணம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு சார், தயவு செய்து விட்டுருங்க. இல்லை சார், நீ இந்த மீட்டிங் வாங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு சொன்னாங்க. சரி, கட்டாயப்படுத்தி தான் கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா நான் இஷ்டப்பட்டு போகல, வலுக்கட்டாம இழுத்து தான் அந்த மீட்டிங்ல கொண்டு போனாங்க. இந்த மீட்டிங்கை தவிர எந்த மீட்டிங் கூப்பிடக்கூடாது, இந்த மீட்டிங் மட்டும் வருவேன், எந்த மீட்டிங் வரமாட்டேன்னு மறுபடியும் கூப்பிடக்கூடாதுன்னு முறையில தான் மீட்டிங் போனேன். அன்னைக்கு வந்து இங்க எல்லாம் நாகர்கோவில் எல்லாம் மீட்டிங் கிடையாது, திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலி மீட்டிங்ல யார் சீஃப் கெஸ்டா வரணும் பார்க்க மிஸ்டர் RS ராஜன். அவர் யாருன்னு பார்க்க சமயம் பெல் கம்பெனில எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க.
அப்போ நான் வந்து என்னடா பெல் கம்பெனில பியூன் வேலை கிடைச்சாலே பெருமைன்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அந்த கம்பெனில இருந்து 1,40,40,000 ரூபாய் வருமானம் வாங்கக்கூடிய சார் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணா இது சாதாரண பிசினஸ்ல. அப்ப சாரோட வருமானம் 4 லட்சம் ரூபா. இது உலக கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரம். அது ஒரு இந்தியன் கம்பெனி, வெஸ்டீஜ் நிறுவனம். அன்னைக்கு தான் நான் வந்து இதை புரிய ஆரம்பிச்சேன். அப்போ அதுல இருந்து வந்து நான் ஜெயிக்கணும், என்னுடைய கனவுகளுக்கு ஒரு அற்புதமான வழி கிடைச்சிருக்குன்னுட்டு அன்னையிலிருந்து நான் இந்த பிசினஸ் பார்ட் டைமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஃபுல் டைமா வரல, ஏன்னா ஃபுல் டைமா விட்டுட்டு வர முடியாதுல்ல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் நான் வெஸ்டீஜா பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட முதல் மாத வருமானம் 16 ரூபாய், எனக்கு ஜாயின் பண்ணதுக்கான வருமானம். 2வது மாச வருமானம். இந்த பிசினஸை பத்தி நிறைய நபர்களுக்கு நான் சொன்னேன். ஏன்னா கடையை கூட்டிட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ, எப்பெல்லாம் காலைல டைம், மத்தியானம் டைம் எப்பெல்லாம் கிடைக்குமோ அப்பெல்லாம் அந்த வெஸ்டீஜை பத்தி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு 1 மாசம் பண்ணதுக்கு எனக்கு வந்த வருமானம் 388 ரூபாய். 388 ரூபா வந்ததுக்கு வீட்டுல என்ன சொல்லுவாங்க? ஏன்னா டிவி பார்க்கக்கூடிய ஒரு டிவி வேலை பார்த்தாலே 500 ரூபா 300 ரூபா கிடைக்கக்கூடிய எனக்கு இந்த 1 மாசம் பண்ணதுக்கு 388 ரூபா வீட்டுல அரைஞ்சோன்னா என்ன சொன்னாங்க? இந்த பிசினஸ் பண்ணாண்டா. அப்ப எனக்கு நம்பிக்கை என்னன்னா, ஆர்எஸ் ராஜன் சார் வந்து 1,40,40,000 ரூபாய் வாங்கக்கூடிய நபர் இந்த பிசினஸ் முதல்ல வந்து 4 லட்சம் ரூபாய் அண்ணன் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவரு வாங்கிட்டு இருக்காங்க, அதனால நம்மளால முடியும் எண்ணம் தான் இருக்குன்னு இல்லாம நான் வந்து பின்வாங்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை. அப்பதான் அந்த சமயம் வந்து என்னுடைய அப்ளைனர் வந்து மிஸ்டர் சதீஷ்குமார் சாரும் டிவிஎஸ் பவுல்தாஸ் சாரும் என்னுடைய கடையில வந்து கவுன்சிலிங் தராங்க. சார் இது சாதாரண பிசினஸ் இல்லை, இது சிஸ்டம் இருக்கு, இது இப்படி பண்ணுங்க என்ன சொன்னாங்க. அப்போதான் என்னோட நம்பிக்கை கூடுது. ஏன்னா இந்த பிசினஸ் சாதாரண பிசினஸ் இல்லைன்னு எனக்கு வந்து ஏற்கனவே அந்த மீட்டிங்ல கிடைச்சு. அப்போ சார் சொல்ல சமயம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்ட் ஆகுது, ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. அப்போ வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சு. என்னுடைய வருமானம் கூட்டிகிட்டே இருக்கு. 980 ரூபா, அடுத்தது 2,600 சில்லற ரூபா. இதில் வருமானம் கூட காரணம் என்னன்னா, நான் மீட்டிங் ட்ரைனிங் தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். டிவிஎஸ் பவுல்தாஸ் சாருடைய கேட்வே டு ரிச்னஸ் ஒரு ப்ரோக்ராம் எனக்கு என்ன மட்டும் இல்லை, என் டீம்லேயே நிறைய பேரை மாற்ற வச்ச ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லை, என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் சதீஷ்குமார் சார் அவர் வந்து 12 வீக்னு ஒரு ப்ரோக்ராம், அற்புதமான ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா 12 வாரம்னா 90 நாள் நம்ம வந்து எந்த வைத்தியர்கிட்ட மருந்து சாப்பிட்டாலும் 45 to 90 நாள் பத்தியம் காக்கணும். ஆனா இந்த நிகழ்ச்சியை 90 நாள் தொடர்ந்து அட்டன் பண்ண யாரெல்லாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருமே பெரிய லெவலுக்கு போயிருக்காங்க. நானும் தொடர்ந்து அட்டன் பண்ணேன். ஏன்னா டீம்ல நிறைய பேர் தொடர்ந்து அட்டன் பண்ண விளைவாக என்னுடைய வருமானம் கூட்டிகிட்டே இருக்கு. அதுல இருந்து 8,000 சில்லற, 8,500 சில்லற. அதுல இருந்து என்னோட தொடர்ந்து வருமானம் கூடி ஒரு அதிகபட்சமான ஒரு அந்த டைம் அந்த வருமானம் வந்து 35,600 ரூபா வந்தேன்னா யோசனை பண்றேன். ஏன்னா கடையை வச்சுட்டு பார்ட் டைம் தான் பண்றேன். தொழிலுக்கு போகக்கூடிய நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் நான் இந்த வெஸ்டீஜை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்ட் டைமா பண்ண எனக்கு 35,600 ரூபா வருதுன்னா இது சாதாரண பிசினஸ் இல்லை. அப்போ அங்கன்னா கடை வைக்கணும், கடையில கரண்ட் பில்லு கட்டணும், கடை வாடகை கட்டணும், கஷ்டம் ஒரே நஷ்டம் இதெல்லாம் இருக்கு. மத்தியில இந்த பிசினஸ் நான் பண்ணிருக்கேன். இங்க 35,000 ரூபா வருது, அங்க வந்து எனக்கு 10,000 ரூபா கூட கொண்டு போக முடியல வீட்டுக்கு. ஏன்னா எல்லா செலவெல்லாம் போக சில நாளெல்லாம் வந்து நான் வந்து கடை வாடகை கட்டக்கூடிய அளவுல கூட இல்லாம இருந்து. ஏன்னா என் வீட்டுல வந்து ஒய்ஃபோட நகைய அடமானம் வச்சுதான் கடை வாடகை எல்லாம் கட்டக்கூடிய காலங்கள் இருந்து. அப்ப இங்க என்னன்னா எந்த விதமும் உரை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல் எனக்கு 35,000 ரூபா வருதுன்னா நான் ஃபுல் டைமா எடுத்து பண்ண ஆரம்பிச்சு. அதுல இருந்து என்னோட வருமானம் கூட்டிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் கம்பெனி அலௌன்ஸ் பண்றாங்க. சார் உங்க பாஸ்போர்ட் அனுப்பி விடுங்க,
உங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப் எலிஜிபிளாக இருக்குன்னு. அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து நான் வந்து திரும்ப என்னோட ஏற்கனவே வெளிநாட்டு போகிறதுக்கு வந்து எடுத்து வச்சேன். அதில் போக முடியலை. பாஸ்போர்ட்டை போய் பார்க்குறேன், 2009 ரினியூவல் டேட்டு முடிஞ்சிட்டு. மறுபடியும் அதை கொடுத்து ரினியூவல் பண்ணி புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நான் இந்த டூருக்கு போனேன். முதல்ல வந்து நான் வந்து தாய்லாந்து டூர் பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். ஏன்னா 2 இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒன்று வந்து பேங்காங், ஒன்று புக்கட். பேங்காங்லேருந்து இன்னும் 1.5 மணிக்கு டிராவல், புக்கட்னு ஒரு டீம். ஒரு ஊட்டி கொடைக்கானல் டூர் போனாலே நம்மளோட பணம் செலவு பண்ணி போனாலே சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் ₹1 கூட என்னுடைய பணம் கிடையாது, எல்லாமே கம்பெனியுடைய செலவு. ஒரு அற்புதமான எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் வேலைக்கு தான் போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாம். ஆனால் டூர், அந்த கூட்டத்தில் நான் டூர் பண்ணது ஆள் நான் தான். கம்பெனிக்கு ஒரு நன்றி. டூர். அதுலேருந்து என்னுடைய வருமானம் 48,000 மேலே வந்துட்டு இருந்து ஆவரேஜா. அதுக்கப்புறம் வந்து 2வது ஃபாரின் ட்ரிப்பு என்னுடைய டீமில் ஒரு நபரோட கூட்டிகிட்டு போனோம், இந்தோனேஷியா பாலி. நான் என்ன பக்கத்தில் சதீஷ் சார் நிற்காங்க, நான் நிற்கேன், கிருஷ்ணகுமார் சார், அது மகேந்திரன் சார் நிற்காங்க, RS ராஜன் சார் இருக்காங்க. அடுத்து வந்து 2016 டூர் முடிஞ்ச உடனே அடுத்தது கார்ன்றது என்னோட வாழ்க்கையில கனவே கிடையாது. ஏன்னா வாங்கின பைக் வந்து டிவிஎஸ் சேம்ப். அது வந்து வேலைக்கு வேண்டி கஷ்டப்பட்டு வாங்கினேன். மேரேஜ் பிறகு தான் நான் வந்து கடையெல்லாம் வச்ச பிறகு தான் 2வது பைக் வந்து நான் வந்து இதில் இஎம்ஐல தான் எடுத்தேன். ஏன்னா ஸ்ப்ளெண்டர் ஃப்ளெக்ஸ். அது இஎம்ஐ கட்டவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த பைக்கில் போக சொல்கிறேன் வந்து 4 பேரை போக முடியாது, ஏன்னா ரொம்ப நெருங்கி தான் இருக்கணும். அப்போ என்னுடைய பொண்ணு சொல்லுவாங்க, அப்போ கார் வாங்கணும் வெஸ்டேஜ் வர முன்னாடி. அப்போ கார்னுள்ளதே ஒரு கனவு இருக்காது, இப்படிதான் கார் ஏதோ செகண்ட் கார் வாங்கலாம்னு முறையில் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வெஸ்டேஜ் கம்பெனியில் வந்து நான் வந்து சுமார் 10 லட்சம் மதிப்பில் ஃபோர்டு கம்பெனியுடைய டாப் அண்ட் மார்க் ஃபோர்டு ஃபிகோ ஆஸ்பர் கார் கம்பெனி தந்தாங்க. காரே ஓட்ட தெரியாது, அந்த நிலையில கார் கம்பெனி தந்தாங்க. அதுக்கப்புறம் தான் காரை ஓட்டி படிக்க ஆரம்பிச்சேன். என்னை சூப்பரான பயம், குடும்பத்தோட கார் மூலம் நிறைய இடங்கள்ல போயிட்டு வரோம். நாங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கு. ஒரு கெத்தா இருக்கு. கார் வாங்கினது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா பைக்ல போக சொன்ன ஒரு மதிப்பு குறைவா இருந்து, கார்ல போனாலே அது வேற ஒரு கெத்து வேற. அந்த மாதிரி கார் வாங்கினோம். இது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பொண்ணு, என்னுடைய பையன். அடுத்து என்னுடைய வருமானம் 64,130 ரூபா. அடுத்தது ஒரு டூர் துபாய் அண்ட் அபுதாபி. என்னுடைய டீமில் 4 நபரோட போயிட்டு வந்தோம். அதில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து குணசேகரன் சார் நிற்காங்க, டைமண்ட் டைரக்டர். என்னுடைய டீமில் வந்து மகேந்திரன் சார் நிற்காங்க, கிருஷ்ணகுமார் சார் வந்து என்னுடைய இது அப்ளைனுடைய அதர் டீம்லேருந்து என்னோட அப்ளைன் நிற்காங்க, டிவிஎஸ் பவுல்தாஸ் சார் நிற்காங்க. அது மட்டும் இல்லை, இல்லை இந்த 2 லேடிஸுக்கெல்லாம் ஒன்று வந்து என்னுடைய டீமில் வந்து லேட்டர் ஜெனி மேடம், அவங்க வந்து நிற்காங்க. அடுத்து வந்து 4ஆம் கிளாஸ் படித்தவங்க. 4ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது, இந்த பிஸ்னஸ் மூலம் வந்து எனக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, வெளிநாட்டு டூர் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி என்னோட வருமானம் 72,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அதுக்கடிப்படியாக வந்து துபாய் முடிச்ச பிறகு வந்து என்னுடைய டீமில் வந்து மிஸ்டர் மகேந்திரன் சாரை பற்றி சொன்னோம்னா நிறைய சொல்லலாம். ஏன்னா சாருக்கு வந்து நான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்க சமயம் வந்து சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். சார் வந்து வர சொன்னாங்க. எத்தனை மணிக்குன்னா 8 மணிக்கு வாங்க சார், நான் பார்க்கலான்னு சொன்னேன். சரி சார் வர சொன்னாங்க. நானும் வந்து 8 மணிக்கு அவங்க வீட்டில் போய் காவல். சாருக்கு புரிஞ்சு போச்சு, இவர் ஏதோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொண்டு வராங்கன்னுட்டு. சார் வந்து 8 மணிக்கு வரல. 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 ஆச்சு. டைம் ஆகிட்டே இருக்கு. நான் எப்படியாவது அவர் வந்த பிறகுதான் போனோம். ஏன்னா ஆம்பையில் வந்து 10 வருஷமா ஒர்க் பண்ண நபர், இவரை பார்த்துட்டு போனாலே நமக்கு வந்து இவர் பிஸ்னஸை பண்ணுவார் நம்பிக்கையோட நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்.
அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இவர் அங்க வந்து 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருப்பாரு. அதனால பையன் வீட்டுக்கு போகலான்னுட்டு வராரு. 11 மணி கழிஞ்சு வர்றாரு. அவர் 11 மணி கழிஞ்சு வர சொன்னா நான் அந்த வீட்டுல விட்டு வெளியே போகல. நான் அவருக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். 11 மணிக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் நான் இதை பிளானை பேசி இந்த மாதிரி இருக்கு சார், இந்த மாதிரி கார் வாங்கினவங்க நிறைய இருக்குன்னு சொன்ன அப்புறம் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுக்கலான்னு முறையில் ஜாயின் பண்ணிட்டு அவரும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்க சமயம் வந்து என்ன நடந்ததுன்னா, ஒரு 3 மாதத்துல வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு போல அவருக்கு வந்து. ஏன்னா நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் வராது. அவர் வந்து ப்ராடக்ட்டை தான் யூஸ் பண்ணாரு, சேல்ஸ் பண்ணாரு. ஆனால் வந்து எந்த விதமான ஹெல்த் ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. பேஸ்ட்டு, சோப்பு இந்த மாதிரி பொருளை தான் யூஸ் பண்ணாங்க. அது மூலம் வந்து அவர் அந்த டைம் ஒரு சில்வர் டயட்லாம் ஆனார். ஒரு 4 மாசத்துல ஆனார். அந்த டைம் தான் ஸ்ட்ரோக் வருது. அப்போ நான் ஆஸ்பத்திரியில் பார்க்க சொன்னால் படுக்க இருக்கு. வலது கை கால் வந்து செயல்பட முடியலை, பேச முடியலை. அப்போ தான் அவங்க மனைவிட்ட நான் சொல்கிறேன், நானும் என்னுடைய அப்ளைன் சதீஷ்குமார் சார், நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், மனைவிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. நம்ம கம்பெனியில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது, ஹெல்த் சம்மந்தமாக ப்ராடக்ட்டு. அவங்க நிச்சயமாக எழுப்பி நடப்பாங்க, நீங்கள் தைரியமாக கொடுங்கன்னு சொன்ன ஒரு அவங்க மனைவி அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 3 மாதத்துலேருந்து அதுலேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வர சமயம் கார் ஓட்டிட்டு வராங்க. அவங்க ஃபியட் கார், பழைய கார், அந்த கார் ஓட்டிட்டு வராங்க. அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிற சமயம் அவங்க வேலை செய்த கம்பெனிலேருந்து ஒரு 5000 என்ன கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரல. ஆனால் நம்ம வெஸ்டீஜில் இருந்து அவங்களுக்கு வந்த வருமானம் வந்து 17,000 ரூபா, அடுத்த 18,000 ரூபா, இப்படியே கூட்டிட்டு 22,000 ரூபா வந்துட்டு இருந்து. அப்போ அவர் வெளியே வந்து என்னன்னா, நான் வந்து எந்த விதமான இது கஷ்டப்படல, இந்த வாய்ப்பை நிறைய பேர் கொடுத்தேன். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ண என்னுடைய தொழில எந்த விதமான வருமானம் வரல. ஆனா இங்க அப்படி இல்லை. பார்ட் டைமா பண்ணதுக்கு எனக்கு வந்து 17,000, 18,000, 20,000 வந்ததுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர்கிட்ட இதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ சொல்ல ஆரம்பிச்சோம், அவரோட வந்து பிசினஸ் வளருது. இன்னும் அவருடைய வருமானம் வந்து 1,78,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அது மட்டும் 9 லட்சம் மதிப்புள்ள ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் கார் வாங்கினாங்க. இன்னைக்கு வந்து அந்த கார் மூலம் பயணம் செய்துட்டு வராங்க. அவங்க மட்டும் சம்பாதிக்க அவங்க டீம்ல நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டயா ட்ரிப் 5 நபரோட போனோம். அதுல வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் பார்க்கறதுமே வந்து பேராசூட்ல வந்து பறக்க வச்சு. என்னன்னா கம்பெனி வந்து பேராசூட்ல பறக்க வச்சாங்க. ரொம்ப ஹைட்டுக்கு மேலே போசோம் தான். அப்போதான் நான் நினைச்சு பார்க்கேன், நம்ம வந்து சாதாரண இடத்துல வைக்கல, ரொம்ப ஹைட்டுக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த பேராசூட்ல பறக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ நம்மளுக்கெல்லாம் முடியாது. ஆனா இந்த டூர் மூலம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான எக்ஸைட்மெண்டா இருக்கு. அப்படியே பேராசூட்ல பறந்து அப்படியே பார்க்க சமயம் ஃபுல்லா அந்த தாய்லாந்தோட ஃபுல் அப்படி தெரியும். ஒரு அற்புதமான ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தவர். அடுத்து என்னுடைய வருமானம் வந்து 1,02,000 ரூபா. அடுத்தபடியா வந்து அடுத்த 5வது ஃபாரின் ட்ரிப் ஸ்டார் ஃபுட்ஸ் கப்பல். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்துல வந்து நான் ஒர்க் பண்ண சமயம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்ல வந்து இதே ஸ்டார் ஃபுட்ஸ் கப்பலை வந்து போகலான்னு வந்து ஆசை காட்டினாங்க. ஆனா அது வந்து போக முடியல. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் பெல்ட்டு பேக் பெல்ட்டு அடிச்ச போறோம், அதுல போக முடியல. ஆனா அன்னையில உள்ள கனவு இன்னைக்கு இந்த வெஸ்டீஜ் நிறுவனத்து மூலம் நடைபெற்றிருக்கு. அதுக்கு மிஸ்டர் கௌதம்பலி சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த சாதாரண கப்பல்ல உலக கோடீஸ்வரர்கள் பயணம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கப்பல்ல ஒரு கப்பல் தான், 10 கப்பல் ஒரு கப்பல் தான் ஸ்டார் ஃபுட்ஸ் ஜெமினி. கப்பலோட நீளம் பார்க்க சொன்னா 3/4 கிலோமீட்டர். அதோட ஹைட்டு 13 மாடி. அது உள்ள போக சமயம் 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்ச். இதுல எங்கெல்லாம்னா மலேசியால இருந்து தாய்லாந்து, பினாங் இந்த நாடுகள்ல சுத்தி பார்க்கக்கூடிய எல்லா செலவுமே கம்பெனியோட செலவு. உள்ள பார்த்தாலே சூப்பரா இருக்கும். கப்பல்னே சொல்ல முடியாது. மொட்டை மாடியில இருந்து பார்த்தா தான் நடு கடல்ல கப்பல் போகணும்னு சொல்ல முடியும். இந்த கப்பல்ல என்னுடைய டீம்ல 10 நபரை நான் வந்து கூட்டிட்டு போனோம். கப்பல்ல மொட்டை மாடியில இருந்து எடுத்த படம். அது என்னுடைய டீம்ல வந்து
என்னுடைய அப்ளைன் பி சதீஷ்குமார் சார், என்னுடைய டீமில் ஜினி மேடம் இருக்காங்க, ரெஜினி மேரி மேடம் இருக்காங்க, சந்தியா மேடம் இருக்காங்க. இதில் வந்து நீல ப்ளூ ஷர்ட் போட்டிருக்காங்க, 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, பவுல்ராஜ் சார். இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் மூலம் வந்து இன்னைக்கு யூனிவர்சல் கிரவுண்டேட்டராக இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் மூலம் அவரும் 2 லட்சத்துக்கிட்ட சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம டீமா கன்னியாகுமரி டீமா எடுத்த ஃபோட்டோ. ஏன்னா கன்னியாகுமரியுடைய மாவட்டத்துடைய பிஸ்னஸில் வந்து க்ரோத் காரணம் என்னன்னா யூனிட். இங்கே வந்து பொறாமை கிடையாது, போட்டி இருக்கும், ஆனால் பொறாமை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி யூனிட்டாக இருந்து அது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி பிஸ்னஸ் க்ரோத்துக்கு காரணம் வந்து நம்ம வந்து யூனிட்டாக இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருந்து. ஏன்னா அந்த தன்மை வந்து சதீஷ் சார் ஏற்பாடு பண்ணாங்க. அடுத்தபடியாக என்னுடைய டீமில் வந்து துபாய் டூர் முடிச்ச உடனே அடுத்தது ஜினி மேடம், ஜினி தங்கவேல், அவங்க வந்து கார் வாங்குறாங்க. மேடத்தை பார்க்க போக சமயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் டூரை பற்றி மேடத்தை பேசினேன். அப்போ வந்து சிரிச்சாங்க, என்ன சார் சோப்பு பேஸ்ட் விற்கிறனால டூர் போக முடியுமா சிரிச்சாங்க. நான் இல்லை மேடம், கண்டிப்பாக போகலாம், உங்கள் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறும். என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிள்ளைக்கு கால் வலிக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் வாங்கினாங்க. அந்த ப்ரோட்டீன் பவுடர் மூலம் வந்து கால் வலி குணமாயிட்டுன்னுட்டு அவங்க வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 5 ரூபா சம்பளத்தில் வந்து நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 15 வருஷம் கழிச்சுமே அவங்களோட வருமானம் 6000 ரூபா. ஆனால் வெஸ்டீஜ் வந்து கால்வலி குணத்தை நிறைவேற்ற சொல்ல ஆரம்பித்தாங்க, பார்ட் டைமாக பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு இந்த வெஸ்டீஜ் மூலம் வந்து வருமானம் வந்து 6400 ரூபாய். அப்போ தான் முடிவு எடுக்கிறாங்க, ஃபுல் டைமாக பண்ண வராங்க. இந்த பிஸ்னஸை ஃபுல் டைமாக பண்ணதுக்கு அவங்க வந்த வருமானம் 1,22,000 ரூபாய். அவங்க வாங்கிடக்கூடிய காருடைய விலை வந்து நியூ டிசர் 11 லட்சம் ரூபா கார் மதிப்புள்ள கார். 4 வெளிநாட்டு டூர் போயிட்டு வந்தாங்க. அப்போதான் அவங்க முன்னாடி சொன்னது ஞாபகம் வந்து, ஏன்னா சொல்ல சமயம் வந்து சிரிச்சாங்க. இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வந்து கார்ல பயணம் செய்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியா வந்து ஹஸ்பண்டோட டூர் வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டை மட்டும் கூட்டிட்டு வரல, அவங்க அம்மாவும் இந்த டூருக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பெருமை வந்து அவங்களுக்கு சார். என்னுடைய வருமானம் அதுல இருந்து 1,24,000 ரூபாய். அடுத்த ஆவரேஜா ஒரு இன்கம் அந்த வருஷம். அடுத்த டூர் வந்து 6வது டூர் தாய்லாந்து பட்டாயா. இதுல வந்து என்னுடைய டீம்ல ஒரு 8 நபரோட போயிட்டு வந்தோம். இதுல நான் இதுல நிற்கேன். என்னுடைய அப்ளைன் மிஸ்டர் சதீஷ்குமார் சார், அவருடைய பார்ட்னர் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார், ராதாகிருஷ்ணன் சார், மகேந்திரன் சார், ஜினி மேடம் தங்கவேல் சார், திலீப் சார், எல்லாரும் கூட நின்று போட்டோ எடுத்தோம். தாய்லாந்து, ஏன்னா எங்க போனாலும் நம்ம வேலைக்கு போனால் இந்த மரியாதை கிடைக்காது. ஏன்னா அங்க வந்து பூ போட்டு தான் நம்ம வந்து ஆரம் போட்டு தான் அந்த மரியாதை கொடுத்து தான் நம்ம இது பண்றாங்க. ராஜ மரியாதை, வெளிநாட்டு டூர்னாலே ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், அந்த நாட்டுல இருந்து வெளியே வரவே தோணாது. அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட்டா ஒரு ராஜ மரியாதை இருக்கக்கூடிய, அதுக்கு காரணம் நம்மளுடைய கம்பெனி. அந்த டூர் முடிஞ்சு 2020 பிப்ரவரி மாதம் டூர் முடிஞ்சு அதுக்கு அடுத்தபடியா என்ன நடக்குதுன்னா லாக்டவுன். உலகையே அச்சுறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மோசமான நோய் தான் கொரோனா. அப்போ நிறைய கம்பெனி வந்து நிறைய பேரை வேலை இழந்திருக்காங்க, நிறைய கம்பெனிகள் காணாம போயிருக்கு. அப்ப அந்த டைம் வேர்ல்ட்லயே குரோத்ல நிற்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு இந்தியன் நிறுவனம், ஒரு நம்மளுடைய கம்பெனி தான். ஏன்னு பார்க்க சமயம் அந்த டைம் தான் நம்முடைய மிஸ்டர் கௌதம்பலி சார் வந்து அத்தியாவசியமான பொருட்களுக்கு 25% வந்து ரேட்டை குறைச்சாங்க. எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ண தொடங்கினாங்க. அது மட்டும் இல்ல, கடைக்கு போய் வாங்க முடியாது, ஆன்லைன் சார் இதை வந்து சாஃப்ட்வேர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்கூட்டியே கொண்டு வந்தாங்க. அப்டேட் ஆன ஒரு கம்பெனி.
அதன் மூலம் வந்து எங்களுடைய பிசினஸ் வந்து குறையல. என்னுடைய வருமானம் 1 லட்சம், மே மாதம் என்னுடைய வருமானம் 1,18,000 ரூபாய். இவ்வளவுக்கும் வீடை விட்டு வெளியிறங்கல, ஆன்லைன் மூலம் தான் பிசினஸ் நடக்குது. அதுக்கு அடுத்த மாசம் என்னோட வருமானம் 1,36,000 ரூபாய் படிப்படியா கூட்டிட்டு இருக்கு. அதுக்கே அடுத்த மாசம் என்னுடைய வருமானம் 1,78,000 ரூபாய். அதுக்கு அடுத்த மாசம் என்னுடைய வருமானம் 1,93,000 ரூபாய். அப்பந்தான் என்னுடைய டீம்ல அடுத்தது 3வது கார் யாருன்னு பார்த்த சமயம் அக்டோபர் மாசம் லாக்டவுன் சமயம் தான் என்னோட டீம்ல மிஸ்ஸஸ் ரெஜிமேரி மேடம் கார் வாங்குறாங்க. அவங்கள பத்தி சொல்ல போனா அவங்க வந்து குழுக்களுக்கெல்லாம் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் லோன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட், கோடி ட்ரஸ்ட். அந்த அமைப்பு வச்சு நடத்த சமயம் அந்த ஆபீஸ்ல நான் பிசினஸ் பேசி என்னோட நண்பர் கூட்டிட்டு போனாங்க. அவங்க வந்து ப்ராடக்ட் விற்கக்கூடிய விஷயம்னா வேண்டாம் சார் விட்டுருங்க சொன்னாங்க. திரும்ப திரும்ப அவங்கள தேடி போக சமயம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாட்டில் எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்றேன்னு சொன்னாங்க. சமையல் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணாங்க. மறுபடியும் தேடி போனோம். எண்ணெய் நல்லா இருக்கு சார், நீங்க வந்து இதே போல ப்ராடக்ட் நல்லா இருக்கு. நாங்க என்ன சொன்னோம், மேடம் ப்ராடக்ட் விற்க வரல, இந்த பிசினஸ் வாய்ப்பு தான் உங்களுக்கு தந்திருக்கோம் சார். எனக்கே நிறைய குழுக்களுக்கெல்லாம் லோன் கொடுக்கக்கூடிய மகளிர்களுக்கெல்லாம் முன்னேற்றக்கூடிய நான் இது வச்சு நடத்திட்டு இருக்கேன். அப்போ நான் கேட்டேன் ஒரு விஷயம், இவ்வளவு நாள் நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க உங்க கீழே கேட்டேன். இல்லை சார், ஆனா நீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கு, உங்களை நம்பி வந்தவங்கள்ட்ட பணம் இல்லை. ஆனா இந்த தொழில நீங்க உங்க வேலை பார்க்கவங்களுக்கு கொடுங்க, நிறைய பேருக்கு கொடுங்க. நீங்க மகளிர முன்னேற்றப்படிய சொல்லியிருக்கீங்க இல்லையா, இதை கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி பார்ப்போம் சார்ன்னுட்டு ஒரு மீட்டிங்ல அட்டன் பண்ண வச்சு அந்த மீட்டிங்ல முடிவு எடுத்தாங்க. அதுல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேரை லேடிஸை சம்பாதிக்க வைக்கலாம்னு ஒரு முறையில இறங்கி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க மட்டும் சம்பாதிக்கல, அவங்க கீழே நிறைய லேடிஸை சம்பாதிக்க வச்சு மாதம் 85,000க்கு மேல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 11 லட்சம் மதிப்புள்ள கார் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்னுடைய வருமானம், ஹையஸ்ட் வருமானம் வந்து 2,29,000 ரூபாய். இந்த 2,29,000 ரூபாய் வர சமயம் நான் நினைச்சு பாக்குறேன், நான் 10ஆம் கிளாஸ் படிச்ச எனக்கு என்ன வேலை கிடைக்கும், இல்ல நம்ம ஊர்ல என்ன தொழில் பண்ணா 2 லட்சத்தி மேல வருமானம் வரும், வாய்ப்பே இல்லை. அப்ப என்னுடைய சக்சஸ் இங்க நடந்திருக்கு. அதே போல உங்களுடைய சக்சஸ் நடக்கும். ஏன்னா 10ஆம் கிளாஸ் படிச்ச எனக்கே இந்த மாதிரி நடந்திருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கும் நடக்கும். அடுத்தபடியாக பழைய வீடு, அந்த வீடை வந்து மெயின்டெனன்ஸ் செலவுக்காக, என்னன்னா அடுத்த கார் வாங்கணும். முதல் கார் வாங்கினாங்க, ரோட்ல தான் நிற்கிது, ஏன்னா காரை விட முடியாது. அப்போ இன்னி வரக்கூடிய கார் லக்ஸரி கார் வாங்கணும், அதை உள்ள விடணும். அதுக்காக வந்து மெயின்டெனன்ஸ் செலவே 30 லட்சம் ரூபாய் பண்ணி வீடை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த கார் வாங்குறதுக்கு. அப்போ என்னுடைய லைஃப் ஸ்டைல் இங்க மாறி இருக்கு. இன்னும் எந்த சக்சஸ் ஆகுறதுக்கு வந்து வெளியில வாய்ப்பு இருக்குன்னா இல்லை. என்னன்னு பார்க்க சமயம் வந்து இன்னைக்கு பிரபலமாகக்கூடிய துறைகள் இருக்கா, இல்லை. நம்மளை பிரபலமாக்கக்கூடிய துறைகள் 3 வெளிதான் இருக்கு. ஒன்று வந்து அரசியல், இன்னும் வந்து சினிமா துறை, ஒன்று விளையாட்டுத்துறை. ஆனா அங்க வாய்ப்பு இருக்கான்னா எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்தாலும் நம்ம பிரபலமான போல இன்னொரு ஒரு லீடரை கிரியேட் பண்ண முடியுமா, முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. வெஸ்டீஜை பொறுத்த அளவுல இங்க வந்து மற்றவங்க ஜெயிக்க வச்சு நம்மளும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இங்க இருக்கு. ஏன்னா நம்ம மட்டும் ஜெயிக்க போல, நிறைய பேரை ஜெயிக்க வச்சு நம்மளும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இன் யுவர் சக்சஸ் லைஃப் அவர் சக்சஸ், உங்களோட வெற்றி தான் கம்பெனியோட வெற்றின்னு ஒரு தாரக மந்திரம் கம்பெனி இன்னும் இல்லை அன்னைக்கு இருந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. அதுதான் எனக்கு நடந்துட்டு இருக்கு. இங்க மற்றவங்களை ஜெயிக்க வைக்க நம்மளோட வருமானம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு வாய்ப்பு தந்த என்னுடைய சதீஷ்குமார் சாருக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்னும் நன்றி சொல்றதுக்கு ஒரு முக்கியமான 2 பேர் இருக்காங்க. நான் அவங்களை அறிமுகப்படுத்துவேன்.
பிரவீன் சார் அவரை பற்றி சொல்லணும்னா முதல்ல வந்து நான் அவருடைய ப்ராடக்ட் ட்ரைனிங்கை பார்த்து தான் நான் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆனேன். ப்ராடக்டை பற்றி அப்படி சொல்லி தந்தாங்க. அதில் வந்து என்னுடைய டீம் வளர்ச்சிக்காக வந்து விஐபி ப்ரோக்ராம், VLC 1, VLC 2 இந்த மாதிரி ப்ரோக்ராம் சார் வந்து தந்தாங்க. அந்த ப்ரோக்ராத்தின் மூலம் நான் மட்டும் வளர என்னுடைய டீமும் வளர்ந்துருக்கு. அடுத்தபடியாக அசோக் சார் அவரும் ப்ராடக்ட் நாலேஜ், ஏன்னா அவ்வளோ இது இருக்கு, அப்டேட் இருக்கு. எனக்கு டவுட் வந்தாலே நான் என்னன்னா யூடியூப்லவே பார்ப்போம். அந்த மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் இன்னையுள்ள காலகட்டங்களில் வந்து ப்ராடக்ட் வந்து ஹெல்த் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். பிரவீன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வந்து அசோக் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த சதீஷ்குமார் சாருக்கும், அவருடைய அப்ளைன் மணிகண்ட சாரு, அவருடைய அப்ளைன் வந்து டிவிஎஸ் பால்ராஜ் சார், அவங்க மேலே சுதா சார், அவங்க மேலே முகமது பரூக் சார், அவங்க மேலே RS ராஜன் சார், அவங்க மேலே வந்து சித்தார்த் சிங் சார், அவங்க மேலே வந்து மிஸ்டர் கௌதம் பாலி சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு பக்கபலமாக இருந்த என்னுடைய டீம் பார்ட்னர் என்னை வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய 3 கிரவுண்ட் டைரக்டர், டைமண்ட் டைரக்டர், கோல்டு டைரக்டர், ஸ்டார் டைரக்டர், பிரான்ஸ் டைரக்டர், சில்வர் டைரக்டர், அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அது மட்டும் இல்லை, என்னுடைய அப்ளைனுடைய அணியில் இருக்கக்கூடிய அத்தனை லீடருக்கும், அத்தனை சொல்ல போனா கிருஷ்ணமா சார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து அவருடைய மீட்டிங் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். மீட்டிங்ல நிறைய விஷயம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து BMW கார் வாங்கியிருக்காங்க, 8.25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சார்ந்த கிரவுண்ட் டைரக்டரான ராதாகிருஷ்ணன் சார், பால்ராஜ் சார், சகாராஜ் சார், அதே போல நிறைய பேர் விடுபட்டிருக்கோம். எல்லாருக்குமே, எல்லா லீடருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்க அத்தனை பேருக்கு உண்டு. விஷுவல் தேங்க்யூ சார். வெரி கிரேட் சார். வெரி கிரேட் சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப சாதாரண ஒரு நிலை அப்படிங்கிற ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல நடந்திருக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த கரெக்டான ஒரு டைரக்ஷனை நோக்கி போகும்பொழுது இந்த வெற்றியை உங்களால அடைய முடிஞ்சது. பிளஸ் உங்களுடைய அந்த உழைப்பு, இதுல எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கறதான் உங்களுடைய இந்த லைஃப் ஸ்டோரி, சக்சஸ் ஸ்டோரி மூலமாக எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சில கேள்விகள் உங்ககிட்ட சார் கேட்கலாம் சார். கேட்கலாம். எஸ் சார். நீங்க உங்க டிவி மெக்கானிக் அந்த ஷோரூம் வச்சிருந்த போது உங்க வீடும் கட்டிட்டு இருந்த நேரத்துல உங்களால அந்த வியாபாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி, ஏன்னா காம்படிஷன் மேபி அடுத்தவங்களை தேடி போயிட்டு இருப்பாங்க, நீங்க இல்ல அப்படிங்கும்போது அந்த இடத்துல வெஸ்டீஜ் பிசினஸ்ல அது அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா இருக்குங்கிறத நீங்க எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க? வெஸ்டீஜ் பிசினஸ்ல வந்து ஃபாரின் ட்ரிப்ல வந்து நான் புரிஞ்சுட்டேன். ஓகே. சோ இங்க நீங்க இல்லனாலும், அதாவது இந்த வியாபாரத்துல அந்த மாதம் நீங்க வர்க் பண்ணலனாலும் பட் ஸ்டில் வருமானம் வரும். ஆமாமா, இங்க உண்டு. ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து நான் வந்து கொரோனா டைம்ல வந்து எனக்கு வந்து வீடை விட்டு வெளியே இறங்க முடியல. அந்த டைம் எனக்கு வருமானம் வந்திருக்கு, 1,18,000 ரூபாய் வந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயம் சார். எந்த கம்பெனிலுமே கிடையாது, எந்த வேல்டுல இந்த மாதிரி நடந்தது. என்னன்னா எனக்கு நான் வீடு விட்டு வெளியே இறங்கல. ஆனா நான் அன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் பண்ணலதான் எனக்கு அந்த வருமானம் எனக்கு கிடைச்சு. அடுத்து உங்களுடைய அந்த முன் அனுபவம், வெஸ்டீஜ் வரதுக்கு முன்னாடி ஒரு முன் அனுபவம் உங்களுக்கு இருந்து டைரக்ட் செல்லிங் பொறுத்த வரைக்குமே. ஸோ இப்போ டைரக்ட் செல்லிங்ல வந்து எஸ் உங்களுடைய அப்ளைன்ஸ் எல்லாமே வந்து பேசியிருக்காங்க, போல் சார் வந்து பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு முதல் மாதம் நீங்க 16 ரூபாய் தான் வருமானம் வாங்கியிருக்கீங்க. ஓகே. அந்த 16 ரூபாய் வருமானம் வாங்கும் பொழுதும் உங்களோட நம்பிக்கை எந்த அளவுல இருக்கு? 16 ரூபாய் வாங்குற சமயம் வந்து இதுல வந்து ஒரு நம்பிக்கை காரணம்னா, நான் வந்து மீட்டிங் இல்லதான் என்னுடைய நம்பிக்கை வந்து கூட்டிட்டு. ஏன்னா முத வந்து RS ராஜன் சாருடைய வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணேன் திருநெல்வேலியில. ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு வந்து சதீஷ்குமார் சாருடைய 12 வீக் ப்ரோக்ராம்
மூணாவது விஷயம் வந்து அவருடைய அப்ளைனர் டிவிஎஸ் பவுலர் சாருடைய வந்து கேட்வே டு பிஸ்னஸ் உள்ள ப்ரோக்ராம் எனக்கு பெரிய அளவில் நம்பிக்கை கொடுத்தது. அந்த மாதிரி நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எனக்கு ஒரு லீடர் கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். மிஸ்டர் சதீஷ்குமார் சாருக்கும் டிவிஎஸ் பவுலர் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். இப்போ உங்க வீட்லயும் முதல்ல பார்க்கும்போது அட்லீஸ்ட் நீங்க டெய்லி டிவி மெக்கானிக் சர்வீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 500 ரூபா அப்படிங்கிறத சம்பாதிச்சிருக்க முடியும். இப்போ நிச்சயமாக உங்க குடும்பத்துல பார்க்கும்போது இந்த வியாபாரம் வேணாம் அப்படிங்கறத சொன்னதா நீங்க சொன்னீங்க. ஆமா. அதை தாண்டி எந்த கட்டத்துல உங்க குடும்பம் உங்க மேல வந்து அந்த நம்பிக்கையை வைக்க ஆரம்பிச்சாங்க? நம்பிக்கை வைக்கிற சமயம் வந்து நான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு பீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாத சமயத்துல வந்து வெஸ்டீஜில் எனக்கு வந்து வருமானம் வந்து அந்த வருமானத்தை எடுத்து நான் வந்து பீஸ் கட்டினேன். அதுல இருந்து எனக்கு வந்து நம்பிக்கை வந்து மேலும் இதான. கிரேட் சார். இப்போ கன்னியாகுமரி பகுதியை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஓகே. பைனரி கான்செப்ட் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். அப்ப மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில குயிக்கா அது ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த டிவியேஷன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக நடக்கக்கூடியது. அந்த கட்டத்துல நீங்க வெஸ்டீஜ எந்த அளவிற்கு முன்னிலைப்படுத்தி மற்ற நிறுவனங்களை நீங்க பாக்குறீங்க? வெஸ்டீஜை பொறுத்தவரை பிசினஸ் சார். மற்ற இதை பார்க்க சமயம் வந்து அது வந்து என்ன சொல்லலாம்னா கான்செப்ட். அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், திரும்ப வேற பேர் மாற்றி வரும், பின்னியும் போகும். அது கான்செப்ட் வேற, பிஸ்னஸ் வேற. பிஸ்னஸ்னா வந்து இது ஒரு மார்க்கெட்டிங். நான் வந்து உலக அளவில் வந்து பெரிய அளவில் வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு எல்லா விஷயமே வெஸ்டீஜில் இருக்கு. என்னன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இருக்கு, ஹெல்த் சம்பந்தமான ப்ராடக்ட் இருக்கு, எல்லா விதமான அக்ரி சம்பந்தமான ப்ராடக்ட் இருக்கு. ஆனா அங்க மட்டும் இல்ல, பணத்தை மட்டும் வாங்கக்கூடிய, பணத்தை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய, மக்களை ஏமாற்றக்கூடிய கான்செப்ட் தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இந்த இந்தியாவில இதுவரை வரல. ஏன்னா பிளானும் சரி, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்து இந்தியாவில் இதுவரை வரல சார். ஆணித்தரமா நான் உணர்ந்திருக்கேன். உங்களோட பார்வையில ஏன்னா டைரக்ட் செல்லிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு. வெஸ்டீஜோட இந்த வளர்ச்சி இப்போ அடுத்த மாதம் வந்து நம்ம 17 ஆண்டுகள் நிறைவு செய்ய போறோம். வெஸ்டீஜோட வளர்ச்சி மேற்கொண்டு வெஸ்டீஜோட ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறது உங்களோட பார்வையில நீங்க என்னவாக நினைக்கிறீங்க? வெஸ்டீஜில் வந்து வளர்ச்சி இன்னைக்கு growth அதிகமா போயிட்டு இருக்கு சார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யாரு இந்த வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்களோ இனி ஒரு 3 இருந்து 5 வருஷத்துல அவங்களுடைய பணத்துக்கான அவங்க பரம்பரைக்கு பணம் தேடி வைக்க வேண்டிய தேவையே இல்லை, வெஸ்டீஜில் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ விதமான ஒரு வாய்ப்பு வந்து இதுல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா விதமான விஷயமும் இதுல வெஸ்டீஜில் இருக்கு. ஆன்லைன் சம்பந்தமான இருக்கு, பெஸ்ட் டீல் இருக்கு. இதனால வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் கம்பெனி. மற்ற கம்பெனியால வந்து கோடிகளை சம்பாதிக்க வராங்க. நம்ம கம்பெனியை பொறுத்த அளவுல கோடிகளை கோடீஸ்வரனை உருவாக்க வர ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கோடிகளை சம்பாதிக்க வரக்கூடிய கம்பெனிக்கும் கோடீஸ்வரனை உருவாக்கக்கூடிய கம்பெனிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். அதனால நான் பெரிய அளவுல வந்து இதுல யாரெல்லாம் இப்போ வராங்களோ அத்தனை பேருமே ஹை லெவல் போகலாம். சாதாரணப்பட்டவங்க எல்லோருக்கும் ஏற்ற வியாபாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற வியாபாரம் தான் நம்ம வந்து கம்பெனி தந்திருக்காங்க. கம்பெனிக்கும் மேனேஜ்மெண்ட்டும் மறுபடியும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிரேட் சார். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இந்த கொரோனா லாக்டவுன் லாஸ்ட் இயர்ல எல்லா நிறுவனங்களுமே மூடப்பட்ட போது பட் இருந்தாலும் 1 லட்சத்தை தாண்டி உங்களோட வருமானம் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட பார்வையில டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு முக்கியத்துவம், எஸ்பெஷலி இப்ப திரும்ப ஒன்ஸ் அகைன் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. ஸோ திரும்பவும் இது எப்போ வெளில வரும் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இன்னைக்கு வெஸ்டீஜோட இந்த மாற்றம் அப்படிங்கிறது நீங்க புதுசா இன்னைக்கு இணையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து?
புதுசாக இணையக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துன்னா, இன்னைக்கு ஜாயின் பண்ண அத்தனை பேருமே இதில் ஜெயிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடையில் பொருள் வாங்கக்கூடிய போய் பொருள் வாங்கக்கூடிய பழக்கம் குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் அதிக அளவு போயிட்டு இருக்கு. அப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் பார்க்கறதுமே நம்ம கம்பெனி சூப்பராக ஆன்லைன் மூலம் தந்திருக்காங்க. ஆஃப்லைனை விட ஆன்லைனில் பிஸ்னஸ் கூட்டிகிட்டு தான் இருக்கு. ஏன்னா வீட்டில் இருந்தபடி நமக்கு ஆன்லைனை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் நம்ம வாங்கலாம். அந்த அளவில் இருக்கனால எல்லாருமே இதில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலம் பிஸ்னஸை பண்ணி அவங்க சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லை, மற்றவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஏன்னா கொரோனா டைமில் நிறைய பேர் என்ன ஆகும் எதோ ஆகும், என்னுடைய பிஸ்னஸ் என்ன, இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் இந்த மாதிரி டைமில் ரொம்ப ரொம்ப டவுனில் தான் இருக்கும். அவங்க பணம் சம்பாதிக்கணும் வந்திருக்காங்க. ஆனால் பணத்தை சம்பாதிக்க வந்திருக்காங்க, நிறைய முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த முதலீடு தக்கன கடை வாடகை, கரண்ட் பில்லு இதெல்லாம் போக அவங்களுக்கு எந்த விதமான பணமும் கிடைக்காது. இது போக லாக்டவுனால எந்த விதமான வருமானம் கிடையாது. ஆனால் இங்கே வெஸ்டீஜ் அப்படி இல்லை. நம்ம கடை இல்லை, எந்த விதமான முன்பணம் கிடையாது. ஆனால் இந்த ஆன்லைன் செல்போன் மட்டுமே இருந்தாலே இதில் ஜெயிக்கலாம்னு சொல்லலாம் சார். ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே வெஸ்டீஜில் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம கம்பெனி தந்திருக்காங்க. கிரேட் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. பிகாஸ் இன்னைக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஜிட்டலா இன்னைக்கு நமக்கு எல்லாமே கிடைக்குது, நம்ம வீட்டை தேடி வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் நிச்சயமாக நம்ம சேஃபாகவும் இருக்க முடியும், அதே போல நம்ம வியாபாரத்தை நம்ம பெருக்கவும் முடியும். கண்டிப்பா முடியும். நாங்க கேட்டதுக்கு இணங்க இன்னைக்கு எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய அந்த சக்சஸ் ஸ்டோரி இதன் மூலமாக நிறைய பேருக்கு நீங்க புரிய வச்சிருக்கீங்க. ஏன்னா எத்தனையோ வேலைகள், எத்தனையோ கஷ்டங்கள், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வெஸ்டீஜ் மூலமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு புரிய வச்சிருக்கீங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டா இன்னைக்கு சேரக்கூடிய நபர் கூட நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை அடைய முடியுங்கிறத உங்க லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் புரிய வச்சிருக்கீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். மேலும் மேலும் பல நிலைகள், பல வருமான சிறப்புகள் வெஸ்டீஜ் மூலமாக நீங்க அடையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இந்த ப்ரோக்ராமை நான் நிறைவு செய்கிறேன். விஷ் யூ ஆல் தி சக்சஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.